தற்போதைய அண்மை செய்தி. குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து இந்திய கடற்படை கப்பல் பாதுகாப்புடன் 2 எல்பிஜி கப்பல்கள் தற்போது இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கின்றன. அதன் காட்சிகளை நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். ஜக் வசந்த், ஃபைன் கேஸ் ஆகிய 2 எல்பிஜி சரக்கு கப்பல்கள் ஹார்முஸ் நீரிணையை பாதுகாப்பாக கடந்து வந்த அந்த புதிய வீடியோ காட்சியானது தற்போது வெளியாகி இருக்கிறது. நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்திய கடற்படை கப்பல் பாதுகாப்புடன் இந்தியா வரும் எல்பிஜி கப்பல்கள் தொடர்பான வீடியோ தற்போது வெளியிடப்பட்டு இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் தொடர்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் யோகேஸ்வரன், இது தொடர்பான விரிவான தகவல்கள். சிக்கந்தர், எரிபொருள் உற்பத்தி மற்றும் அதே போல இறக்குமதியை அதிகரிப்பதற்கு மத்திய அரசு முடிவு செய்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில உலகின் 41 நாடுகள்ல இருந்து எரிபொருள் இறக்குமதி இந்தியா மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில எரிவாயு இறக்குமதி என்பதை வளைகுடா நாடுகள்ல இருந்து இந்திய அரசு மேற்கொண்டு வரக்கூடிய நிலையில குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து 2 எல்பிஜி சரக்கு கப்பல்கள் என்பது இன்றைய தினம் இந்திய நேரப்படி காலையில ஹார்முஸ் நீரிணையை கடந்திருப்பதாக சில மணி நேரங்களுக்கு முன்பாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருந்த நிலையில தற்போது அதன் காட்சிகள் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஈரான் வசம் இருக்கக்கூடிய ஹார்முஸ் நீரிணையை கடந்து இந்திய நாட்டிற்கு வரக்கூடிய 2 எல்பிஜி கப்பல்களை இந்திய கடற்படையினுடைய பாதுகாப்பு கப்பல்கள் பாதுகாப்போடு அழைத்து வரக்கூடிய வீடியோ காட்சிகளை தான் தற்போது வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக 92,612.59 மெட்ரிக் டன் கொள்ளளவு இருக்கக்கூடிய எல்பிஜி எரிவாயு பொருட்களை 2 சரக்கு கப்பல்கள் ஏற்றி வரக்கூடிய நிலையில இந்த கப்பல்கள் மார்ச் 26 அல்லது 28ஆம் தேதிக்குள்ளாக இந்தியாவினுடைய குஜராத் மற்றும் மும்பை உள்ளிட்ட துறைமுகங்களை வந்தடையும் அப்படின்ற தகவல்களையும் அதிகாரிகள் தரப்பிலிருந்து வழங்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்தியாவிற்கு சிவாலிக் மற்றும் நந்தாதேவி உள்ளிட்ட 2 சரக்கு கப்பல்கள் எல்பிஜி எரிவாயுவை ஏற்றிக்கொண்டு இந்தியா வந்திருக்கக்கூடிய நிலையில குவைத் நாட்டிலிருந்து ஜக் வசந்த் மற்றும் அதே போல ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து ஃபைன் கேஸ் அப்படின்ற 2 எல்பிஜி சரக்கு கப்பல்கள் தான் இந்தியாவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஏற்கனவே எரிவாயு தட்டுப்பாடு என்பது இந்தியாவில் ஏற்பட தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில அதனை நிவர்த்தி செய்வதற்காக பல்வேறு முயற்சிகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வீட்டு உபயோக சிலிண்டருடைய கொள்ளளவு என்பதை 14 கிலோவிலிருந்து 10 கிலோவாக மாற்றுவதற்கான பரிந்துரைகளும் இருக்கக்கூடிய நிலையிலே அதிக அளவு எல்பிஜி வருகை கப்பல்களை உறுதி செய்வதற்கான பணிகள்ல மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஈடுபட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் குவைத் மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்திலிருந்து வரக்கூடிய 2 சரக்கு எல்பிஜி கப்பல்களை இந்திய கடற்படை உரிய பாதுகாப்போடு அரபிக் கடல்ல இருந்து அழைத்து வரக்கூடிய அந்த காட்சியை தான் வெளியுறவுத்துறை அமைச்சகங்கள் சார்பாக வெளியிட்டிருக்காங்க. இந்திய வரக்கூடிய கப்பல்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் பத்திரமாக வந்து சேரக்கூடிய வகையில இத்தகைய நடவடிக்கைகள் மற்றும் பாதுகாப்பு பணிகளை வழங்கி வருவதாகவும் இதற்கான விளக்கம் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. விரிவான தகவல்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.